ஹாய். சண்டே ஆஃப்டர்நூன் எக் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன் என் பையனுக்கு. ஏன்னா சிக்கன் வாங்கிட்டு வர லேட் ஆகிடுச்சு. லேட்டாக தான் சமையல் செய்ய ஆரம்பித்தேன். அதனால் அவனுக்கு மட்டும் எக் ரைஸ் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக் ரைஸ் செஞ்சு கொடுத்துருந்தேன். எக் ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம் அதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா டொமேட்டோ போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆனியன் மட்டுமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் ரெண்டுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் எக்கு கொஞ்சம் ஒரு எத்தனை எக்கு வேணுமோ அத்தனை எக்கு, உங்களுக்கு 2 எக்கு வேணும்னா 2 எக்கு போட்டு நல்லா உடச்சி ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுக்கணும். கலரி விட்டுட்டு ரைஸ் போட்டுட்டு அவ்வளோதான், எக் ரைஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சண்டே சமையல் வந்து சிக்கன் குழம்பு அண்ட் தென் முட்டை. அவ்வளோதான், இன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சுருந்தோம். அவ்வளோதான், இன்றைக்கி சண்டே சமையல் சிம்பிளாக தான் செஞ்சுருந்தோம். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.